வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்பஸ் நியூஸ். ஆக்சுவலாக நம்ம டீம் இருக்கு இல்லையா, நம்ம டீம் எல்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு லிஸ்ட் எடுத்துருக்கோங்க. அண்டர் 20Kல எந்தெந்த மாதிரியான ஃபோன்ஸ் எல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில டேட்டா வீக்லி ஒன்ஸ் உங்களுக்கு இனிமேல் வரும். அது மோஸ்ட்லி ஃப்ரைடே வரும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்து என்னென்னா, அப்போது நீங்கள் கேட்கலாம், ப்ரோ நான் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் வந்து ஓட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் டாப் 10 டிவைஸ் எடுக்கிறீங்க அண்டர் 20Kல அப்படின்னா அதில் என்னோட பங்கு இருக்கணும்னு நினைக்கிறேன். இல்லை நான் வந்து என்ன மாதிரியான டிவைஸ் பார்க்குறேன், எனக்கு வந்து எந்த டிவைஸ் வந்து ரொம்ப வேல்யூ ஃபார் மணியாக ஃபீல் ஆகுது, எல்லாருக்கும் ஒரு கருத்து இருக்கும். ஸோ எல்லாரும் சேர்ந்து ஓட் பண்ணால் எந்த அளவுக்கு பெட்டராக இருக்கும், அது நடக்க தான் போகுது. ஏன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், ஆகஸ்ட் 15 அன்னைக்கு நம்ம வெப்சைட் லைவ் ஆகும். ஸோ லைவ் ஆச்சுன்னா இந்த மாதிரி கம்யூனிட்டி எல்லாம் சேர்ந்து எல்லாரோட வாய்ஸ் அவுட் ஆகிற மாதிரியான நிறைய விஷயங்கள் இனிமேல் நடக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும், பிக் பண்ணக்கூடிய டிவைஸ் அப்படின்னும் போது நான் ஆல்ரெடி வந்து என்ன பண்ணுவேன்னா ஒரு ஷார்ட் லிஸ்ட் மாதிரி ஜென்ரேட் பண்ணுவேன். அண்ட் அதில் நான் எதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்களும் சஜஸ்ட் பண்ணுவீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் 40,000க்குள்ளே அப்படின்னும் போது நான் நிறைய டிவைஸ் சொல்கிறேன். அதில் பார்த்தா இந்த ப்ரைஸ் ஹைக்கு அது இதுன்னு சொல்லி நிறைய கன்ஃபியூஷனால என்ன பண்ணுறோம், திடீர்னு பார்த்தா ப்ரைஸ் ட்ராப் ஆகி கீழேயும் வரும். நான் அதை மிஸ் பண்ணிடுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா OnePlusல வந்து நார்டு 6 நான் வந்து மிஸ் பண்ணிடுறேன். ஏன்னு பார்த்தா அது டீலில் வந்து 40,000 கீழே இருந்திருக்கு, நான் மிஸ் பண்ணிட்டேன் அண்டர் 40Kல. பட் நீங்கள் ஞாபகப்படுத்தலாம், ப்ரோ இந்த டீல் ஆக்சுவலாக நார்டு 6 இருக்குது அண்டர் 40Kல, அது லிஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க அப்படின்னு. ஸோ அப்போ என்ன ஆகும்னா லிஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று ஜென்ரேட் ஆகுங்க. அதை எப்படி பாப்புலேட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ அந்த லிஸ்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எல்லாரும் சேர்ந்து நீங்கள் நான் எல்லாரும் சேர்ந்து நம்ம வந்து ரேங்கிங் போடுவோம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு 10 ஓட்டு கொடுத்தா அப்படி இருக்கும். டாப் 10 டிவைசஸ் உங்களோட ஃபஸ்ட்டு உங்களோட மோஸ்ட் ப்ரிஃபர்ட் டிவைஸ்க்கு நீங்கள் 1 கொடுப்பீங்க. அடுத்து அப்படியே நெக்ஸ்ட்டாக சூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 10th டிவைஸ் வரைக்கும் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்போது மெஜாரிட்டி ஆஃப் த யூசர்ஸ் எந்த டிவைஸ்க்கு இருக்கிறதுலே ப்ராமினன்ட் அதிகமான நம்பர் 1லையோ நம்பர் 2லையோ நம்பர் 3லையோ இருக்குல்லையே அதிகமாக அந்த டிவைஸ் என்ன ஆகிடும்னா ஓவரால் ஆவரேஜில் நம்பர் 1க்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கலெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு சின்ன நம்பர் ஆஃப் ஸ்ட்ரென்த், கம்மியான நம்பர் ஆஃப் ஸ்ட்ரென்த்தை வச்சு டிசைட் பண்ண ஒரு லிஸ்ட் இது, சரியா? ஸோ அண்டர் 20Kல ஃபர்ஸ்ட் பிளேஸ் கோஸ் டு CMF Phone 2. ஆப்வியஸாக அதுக்கு தான் போகும். அப்பப்போ ஸ்டாக் வந்துடுதுங்க. ஃப்ளிப்கார்ட்டில் தேடி பார்க்கும்போது 18,000க்கு பேஸ் வேரியண்ட் வந்துடுது. இன்றைக்கி நிலைமைக்கு 18,000க்கும் 20,000க்கும் இப்போ கூட OnePlusல N6X லான்ச் ஆகிருக்கு, அதை பற்றி பேசலாம். ஸோ இந்த மாதிரியான டிவைசஸ் தான் வந்துட்டுருக்கு. எய்தர் 6300 இல்லாட்டி 6360 இல்லாட்டி ரேராக 7100. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டிவைஸ் இப்படி தான். அது மட்டும் இல்லாமல் ஹெச்டி டிஸ்பிளே வந்து HD+ஆக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய தலைவலிகள் இருக்குது. வேறு வழி இல்லை. இதுக்கு வந்து டக்குன்னு என்னால் பிராண்டிங் குறை சொல்ல முடியல. இது வந்து மார்க்கெட்டோட நிலைமை அவ்வளோ மோசமாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும், நம்ம கம்யூனிட்டியில் இருக்க அதை எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதுக்கு வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், என்ன மாதிரியான ஒரு சில முயற்சிகள் எடுக்க முடியுங்கிறத பற்றி நம்ம அடிக்கடி பேசிகிட்டு தான் இருக்கோம். பேனிக்காய் வாங்க வேண்டாம், பேனிக்காய் நம்ம கையில் இருக்கிற ஃபோனை விற்க வேண்டாம், பி கூல். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு மொத்தம் CMF Phone 2ங்க. ஒரு நல்ல டிவைஸ், ஃபுல் HD இருக்க போது, AMOLED, உங்களுக்கு வந்து பேட்டரி லைஃப் கூட நம்ம மக்கள் எல்லாரும் வந்து இதை பற்றி ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் சொல்லியிருந்தாங்க. மேபி இப்போ நீங்கள் சொல்லலாம் லேட்டஸ்ட் அப்டேட்டுக்கு அப்புறம் நத்திங் வைஸ் அப்படி இருக்குது அப்படின்னு. அண்டு ஃபார் ஷுர் சாஃப்ட்வேர் சைடில் ஏதாவது ஒரு சில விஷயங்களை சொதப்படுறதுக்கான வாய்ப்புகள் எல்லா பிராண்டுக்கிட்டையும் இருக்குது. ஆனால் ஹார்ட்வேர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருந்தால் தான் உண்டு, இல்லைனா இல்லை தான். அப்படி இருக்கும்போது இதில் ட்ரிபிள் கேமரா செட்டப் அப்படிங்கிறது ஒரு அம்சமான விஷயம். எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்டில் வேறு யாருக்கிட்டையுமே இந்த மாதிரியான உருப்படியான ட்ரிபிள் கேமரா செட்டப் இப்போதைக்கு இல்லை. பட் சர்ப்ரைசிங்லேயும் 1-2 பேர் உள்ளே பூந்துருவாங்க. அப்படிப்பட்ட ஆளுங்க யார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு CMF Phone 2. அடுத்து வந்து Galaxy F36, Galaxy M36. ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஐடென்டிக்கல் தான். 1380 இருக்கும். ஸோ Exynos 1380 is not that bad. The two while considering SoCs like 6300 or 6100 இந்த மாதிரியான ப்ராசரோ இல்லாட்டி யூனி சாக்குப்பை 7225 T8200 இந்த மாதிரியான ப்ராசர்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ஓரளவுக்கு பரவாயில்ல, ரிலேபிள் தான். அண்ட் சாம்சங்கோட ஆஃப்டர் சேல் சப்போர்ட் அண்ட் சாஃப்ட்வேர் சப்போர்ட் அப்படிங்கிற ஏரியாவில் கொஞ்சம் அவங்க ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் க்ரீன் லைன் வரதை பற்றி என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. பட் இந்த டிஸ்பிளேலாம் கூட க்ரீன் லைன் வருமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதாவது இந்த அளவுக்கு பேசிக்காக டியூ ட்ராப் நாச் பழச மறக்காதீங்கன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த மாதிரியான பழைய டிஸ்பிளே கூட லைன் வருமா, காத்திருந்து தான் பார்க்கணும். அதனால் இப்போதைக்கு உறுதியாக தெரியல. பட் ஓவராலாக பார்க்கும்போது இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய டிவைசஸ்லேயே எப்படி ஃபஸ்ட்டு வந்து CMF கிட்ட யாரும் வர முடியலையோ அதே மாதிரி செகண்ட் பிளேஸ் அப்படின்னு வரும்போது F36 M36 ஓரளவுக்கு ரிலேபிள். தேர்ட் பிளேஸ் வந்து Poco M8ங்க. Poco M8க்கு இந்த பிளேஸ் கொடுக்க காரணம் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு மாதிரியான பேலன்ஸ்டு டிவைஸுங்க. கர்வ் டிஸ்பிளே வேணாம் அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில் எடுக்கும்போது வெயிட் இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ், ஹாப்டிக் ஃபீட்பேக்காக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி உள்ளே கொண்டு வரும்போது அதில் வந்து நிஜமாவே M8 வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இதுலேயும் ஒரு ஆச்சரியமான ஒரு ஆள் இருக்காப்புல. அவர் வந்து சும்மா ஹானரபிளாக இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறேன், டாப் 10ல் அவரை வைக்கல. யாருன்னா போக்கோவில் வந்து Poco X7 வந்து இப்பயும் ஸ்டாக் வந்து போய்கிட்டு இருக்கு. 18,000 அந்த மாதிரியான ப்ரைஸ்லாம் பார்க்க முடியுது. அண்டர் 20Kல அதுவும் வருதுன்னு வைங்க, அதுவும் கொஞ்சம் மொரட்டு ஃபோன் தான். அதுலேயும் கொஞ்சம் நல்ல ஹாப்டிக் ஃபீட்பேக் மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். 7300 அல்ட்ரா அது இருக்கும்.
ஸோ ஓரளவுக்கு அதுவும் நல்ல டிவைஸ் தான். ஸோ ஸ்டாக் இருந்ததுன்னா எக்ஸாவும் ஓரளவுக்கு கன்சிடர் பண்ணலாம். அண்ட் இந்நேரம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் நிறைய பேர்கிட்ட எக்ஸான் இருக்கலாம். எக்ஸான் ப்ரோ யூசர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். பட் X7 யூசர்ஸ் யாராவது இருக்கீங்கன்னா உங்களுக்கு இப்போ அந்த டிவைஸ் எப்படி இருக்குது, ஒரு கேஷுவல் யூசருக்கு அந்த டிவைஸ் சஜஸ்ட் பண்ணலாமா கூடாதா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே ஹைலைட் என்னன்னா, இவ்வளோ நேரமாக நம்ம பார்த்துட்டு இருக்க டிவைஸ் எதுவுமே வந்து பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக் டிவைஸே கிடையாது. இதில் இந்த 7300 இல்லாட்டி 7400 பேஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு சில ஃபோன்ஸ் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா BGMI மாதிரியான ஏரியாலையும் 90 FPS 120 FPS வரைக்கும் ஓரளவுக்கு உருப்படியாக ஒரு சில விஷயங்களை பண்ணுது. பட் மற்ற டிவைசஸ் எதுவுமே இந்த இடத்துல வந்து சாலிடாக பர்ஃபார்ம் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. சரியா, கொஞ்சம் கோலராக தான் இருக்கும். நிறைய இதில் SOCயில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே 90 FPS இருக்கும், சில இதெல்லாம் வந்து 60 FPS தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் எட்ஜ் வந்து யாருக்கு இருக்குது அப்படின்னா 7400 7300 அந்த சேம் ஃபோன் இந்த இடத்துல அகைன் ஸ்கோர் பண்ணுது. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா Realme P2 Pro. இவன் எங்கேருந்து வந்தானே தெரியல அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது. P2 Pro இப்போ ஸ்டாக் இருக்குங்க, 18,000க்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா 6128 8128ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பழைய ஃபோன்ஸ் எல்லாம் வந்து அண்டர் 20K பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. நம்ம எப்பயுமே லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன ஃபோன்ஸு P4 சீரிஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோமா, அந்த கேப்பில் பார்த்தா P2 Pro உயிரோடு சுற்றிக்கிட்டு இருக்கான். இதில் வேறு என்னடானா கரெக்ட் தான், Snapdragon 7S Gen 2 மாதிரியான ப்ராசர்லாம் நம்ம வந்து உள்ளே கொண்டு வரும்போது லைட்டாக மனதளவில் ஒரு சின்ன உறுத்தல் இருக்கும். ஏன்னா சாம்சங் ஃபேப்ரிகேஷனில் வந்தது தானே 7S Gen 2. ஆனால் அதை வந்து நீங்கள் வந்து ரொம்ப அக்ரெசிவாக புஷ் பண்ணும்போது ஓரளவுக்கு வார்ம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்க தான் செய்யுது. சில ஃபோன்ஸ் வந்து ஹீட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ மக்களே, நீங்கள் யாராவது Realme P2 Pro யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா Oppo K13. இது வந்து உங்களுக்கு 1000 mAh இருக்கட்டும், வரும்போதே வந்து 17,000 18,000 கிடச்சிட்டு இருந்தது. இப்போ 120K அகைன் கிடைக்குது, 6 Gen 4 வேறு. ஸோ Snapdragon அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கும்போது ஆல்ரெடி P2 Pro இப்போ வந்து K13 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டு டிவைஸும் இந்த இடத்துல கொஞ்சம் சாலிடாக இந்த பேட்டரி அண்ட் மீடியா அப்படின்னு பார்க்கும்போது இவங்கலாம் பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆகக்கூடிய டிவைசஸ்லாம் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். அண்ட் இந்த டிவைசஸ்லாம் பழைய ஸ்டாக் அப்படிங்கிறனால தான் உங்களுக்கு Full HD ப்ளஸ் இல்லாட்டி Full HD அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் கைக்கு டிவைஸ் வருது. அடுத்து வந்து இது யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, நானும் எதிர்பார்க்கல, எங்களுக்கும் ஒரு சர்ப்ரைஸ் தான். இருந்தாலும் நான் சொல்கிறேன், இதுக்கப்புறம் அந்த பிராண்டோட ஆஃப்டர் சேல் சப்போர்ட் என்ன ஏதுங்கிறதுக்கெல்லாம் காலம் தான் பதில் சொல்லும். Nova 2 Ultra AI Plus ஓடது. ஸோ Nova 2 Ultra வந்து ஆக்சுவலாக ப்ராமிசிங்காக இருக்குது. இந்த ஸ்பெக்கு ஆஸ்பெக்ட்ஸில் நான் வந்து ஃப்ளிப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் என்னால் பெரிய அளவில் கருத்து வைக்க முடியல. பட் ஃப்ளிப்பு நல்லா இருந்தது. ஃப்ளிப் வந்து ஹாப்டிக்ஸும் பரவாயில்ல, பர்ஃபார்மன்ஸும் பரவாயில்ல. ஆனால் என்ன கேமரா கேவலமாக இருந்தது, அது இருக்கா இல்லையானே தெரியாத அளவுக்கு கன்றாவியாக இருந்தது. அது வந்து ஃப்ளிப்போட கதை. பட் இப்போ உங்ககிட்ட நான் கேட்கணும், ஆல்ரெடி யாராவது வந்து AI Plus டிவைஸ் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேயும் இந்த Nova 2 Ultra யாராவது வாங்கியிருந்தீங்கன்னா, ஏன்னா அண்டர் 20Kல 7400 மாதிரியான ப்ராசர்லாம் வச்சு ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்காக பார்த்தீங்களா, 7400 7300 சொல்லும்போது நான் இப்போ எப்படி சொல்கிற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்காக அந்தளவுக்கு மார்க்கெட் மாறிடுச்சு ப்ரோஸ். அடிக்கடி நான் ஞாபகப்படுத்துவேன், தப்படுத்துக்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கொஞ்சம் மோசமான நிலைமையில தான் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம கவர் பண்ண போகிற டிவைசஸ், லேட்டஸ்ட்டாக இப்போ ரிலீஸ் ஆகக்கூடிய டிவைசஸ் எல்லாமே கோளாறாக இருக்கும். இருந்தாலும் மனசில் நான் வந்து இன்றைக்கி நிலைமை என்ன அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நான் பேச முடியும். ஸோ அப்போ நீங்கள் வந்து என்ன எதிர்பார்க்கக்கூடாதுன்னு பார்த்தா, நான் அப்படி கம்ப்ளீட்டாக அதை வந்து பேஷ் பண்ணுறது, அடிச்சு நொறுக்கிறது, இதெல்லாம் ஒரு ஃபோனா, இதெல்லாம் ஒரு ஸ்பெக்கா அப்படின்னு என்னால் பேச முடியாது. ஏன்னா எல்லாராலையும் அதை தான் கொடுக்க முடியுது அப்படிங்கிறது எதார்த்தம். அப்படின்னும் போது அதை அக்செப்ட் பண்ணி வாங்கணும்னு சொல்லலை. இப்போ நானும் அது வாங்க போகிறதில்ல, நீங்களும் வாங்கணும்னு அவசியம் இல்லை, வேறு வழியே இல்லை. இப்போ ஏதாவது ஃபோன் வாங்கி தான் தொலைய வேண்டியதாக இருக்குது ப்ரோ. அதுவும் எங்கள் வீட்டில் செகண்ட் ஃபோனில் வாங்க ஒத்துக்க மாட்டாங்க. அப்படின்னும் போது பிரைமரி மார்க்கெட் வாங்குவோம் இல்லையா, அப்போ இதுதான் வாங்க முடியுது. அப்படி இல்லையா கொஞ்சம் பழைய ஸ்டாக்கு, ஒரு வருஷம் முன்னாடியோ இல்லை 1.5 வருஷம் முன்னாடி லான்ச் ஆன ஃபோன் ஏதாவது வந்து இன்னும் ஸ்டாக் இருந்தது அப்படின்னா அதை வாங்கலாம். ஓகே, ஸோ மொத்தம் AI Plusல Nova 2 Ultra இதுவும் விசித்திரமாக அதிசயமாக வித்தியாசமாக இருந்தது. ஸோ அதையும் நீங்கள் தாராளமாக செக் பண்ணுங்கள். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோரோலாவில் G57 பவர். ஆல்ரெடி ஒரு சிலருக்குலாம் G37 பவர் மனசில் இருக்கும். ஸோ அதுவும் நல்ல டிவைஸ் தான், அரௌண்ட் 15K அந்த மாதிரியான பட்ஜெட்டில் நீங்கள் வாங்கலாம், 15 to 16Kல. பட் நான் வந்து G57 பவர் எடுக்க காரணம் என்னென்னா, சரி லைட்டாக அந்த ஒரு மோடம் லெவலில் 6S Gen 4 கொஞ்சமாக இம்ப்ரெஸ் பண்ணிடாதா அப்படிங்கிறதுக்காக தான் G57 பவர் அப்படிங்கிறத நாங்கள் சூஸ் பண்ணோம். ஸோ G57 பவர் இந்த இடத்துல இருக்குது 120Kல மோட்டோரோலாவிலேருந்து ஒரு டிவைஸ். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா Realme Narzo 100X. இவன் வந்து எப்படின்னா உங்களுக்கு நல்ல பவர் பேக்டு, அது பேட்ரி பேக்டு அந்த மாதிரியான டிவைஸு. இவனும் அண்டர் 20Kல கிடைக்கிறாங்க. ஸோ Narzo 100Xம் அண்டர் 20K, அதாவது எப்படின்னா 20,199க்கு பார்த்தேன். இப்போ நான் வந்து இந்த லிஸ்ட் எடுக்கும்போது அது 20,199 அந்த மாதிரி பார்த்தேன். ஆஃபர்லாம் போட்டால் 19,500 இந்த மாதிரிலாம் கிடைக்குது. அதே மாதிரி P4R அதுவும் 19,499க்கு பார்த்தேன், 20,099க்கு பார்த்தேன். ஸோ ரெண்டு டிவைஸுமே கிட்டத்தட்ட ஐடென்டிக்கலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுவும் வந்து இருக்குது. ஸோ பேட்டரிக்காக பவர் பேங்க் ஃபோன்ஸ் அப்படின்னுவோம்ல, ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஓரளவுக்கு நீங்கள் கன்சிடர் பண்ணுறதுக்கு பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் Narzo 100Xலையும் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி நான் Realme ஃபோன் யூஸ் பண்ணுறேன் ப்ரோ, எனக்கு 8000 mAh பேட்டரி கம்பல்சரி வேணும். நான் பேட்டரிக்காக தான் ஃபோனே வாங்குறேன், செகண்டரி ஃபோனாக தான் யூஸ் பண்ண போகிறேன். பேட்டரி லைஃப்காகவே ஒரு ஃபோனில் வந்து நான் ஹாட்ஸ்பாட் போட்டு யூஸ் பண்ணுறதுக்குனே ஒரு ஃபோன் வாங்கலான்னு இருக்கேன். ஸோ இந்த மாதிரியும் ஒரு சில கேங் இருப்பீங்க. உங்களோட பிரைமரி ஃபோன் பார்த்தா ஒரு ஐஃபோனோ இல்லாட்டி சாம்சங்கோட S சீரிஸாக கூட இருக்கலாம்.
அது கூடவே வந்து ஒரு டிவைஸ் எப்பயுமே ஹாட்ஸ்பாட் பர்பஸ்க்காகவோ இல்லாட்டி பேட்டரி பேக்கப் மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸில் எடுத்து யூஸ் பண்ணுவீங்களே, அதுக்கு வந்து இந்த மாதிரியான ஃபோன்ஸ் ஓகே. இது வந்து கேலக்ஸி F70e. இதை ஏன் நாங்கள் உள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்லப்போனால் 6300, அப்புறம் இன்னொரு ஃபோனும் இருக்குது. அதாவது இது வந்து 6300 விடுங்க, இன்னொருத்தர் இருக்கா கேலக்ஸி M70 ஒரு ஃபோன் இருக்கான். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா Exynos 1330. ஸோ இதெல்லாமே கிட்டத்தட்ட ஒருத்தனுக்கு ஒருத்தன் சலச்சவன்ல, ரெண்டு பேருமே சப்பானி மாதிரி தான். ஆனால் என்ன, உங்களுக்கு இந்த மீடியா சென்ட்ரிக்காக யூஸ் பண்ணுற ஐடியா ப்ளஸ் சாம்சங் என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பார்த்தா எல்சிடி பேனல் கொடுத்துருக்காங்க. அந்த லைன் இஷ்யூன்னு ஒன்று பேசியிருப்போம் இல்லையா, F36 M36லாம் ஒரு லைன் வந்துருமா ப்ரோ, AMOLED சாம்சங் பேனல்னா லைன் வருமா, சரி டியூ ட்ராப் நச்சலாக இருக்கே, ரொம்ப பழைய பேனலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பேசி மனசை தேர்த்திருந்தாலும், உங்களுக்கு வந்து எல்சிடி பேனல்னா இப்போ எப்படி லைன் வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது? எப்படி இல்லை, எப்படிலாம் வந்து மனசு வந்து ஆமாம், நமக்கு AMOLEDல நிறைய பிரச்சனை நம்ம பார்க்குறோம், ப்ளீடிங், ஸ்க்ரீன் பர்ன், லைன் இஷ்யூ. இதில் வந்து அந்தளவுக்கு ஈஸியாக இஷ்யூ வராது. இப்படிலாம் மனசை தேர்த்திக்கிற அளவுக்கு நிலைமை மோசமாக இருக்குங்க. சரி, அதனால் F70e அதுவும் ஒரு டிவைஸ் இருக்குது அண்டர் 20Kல. அப்புறம் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் போக்கோ M7 Plus. அவனை தான் 10வது இடத்துல வச்சுருக்கோம். ஸோ அவனும் ஒரு விசித்திரமான பையன் தான். கொஞ்சம் நல்ல பெருசாக ஒய்டாக கொஞ்சம் பெரிய பல்கியான ஒரு ஃபோன் மாதிரி ஃபீல் ஆகும். உங்களுக்கு பேட்ரி ஆஸ் வெல் அஸ் 6S Gen 3 வேறையா. ஸோ ஓரளவுக்கு அகைன் ஒரு ரிலேபிளான மீடியா சென்ட்ரிக்கான ஃபுல் ஹெச்டி பேனலோடு இருக்கக்கூடிய ஒரு ஃபோன். பார்த்தீங்களா, ஃபுல் ஹெச்டி பேனலோடு இருக்கக்கூடிய ஒரு ஃபோன் அப்படிங்கிறது ரொம்ப அழுத்தமாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இப்போ வரக்கூடிய ஃபோன் எல்லாமே, இப்போ வரக்கூட எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ வந்திருக்க ஃபோன்ஸ் எல்லாம் அரௌண்ட் 20Kல பார்த்தீங்கன்னா HD+ஓட தான் வருது, எல்சிடியாகவும் வருது. 15K பக்கத்துலலாம் ரிலீஸ் ஆகிற ஃபோன்லாம் சில சமயங்களில் நம்மளை ஆச்சரியப்படுத்தும் விதமாக 4Gயாகவே வருது. சரி, அடுத்து இதெல்லாம் தாண்டி ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது, பேர் சொல்கிறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. டெக்னோ பாப் எக்ஸ், இது HD தான், ஆனாலும் சரி டெக்னோலேருந்து ஒரு ஃபோன் சொல்லுவோமேனு. போவா இது எல்லாமே காணாமல் போயிடுச்சு. போவா கவ் தேடி பார்த்தேன், போவா 7 தேடி பார்த்தேன், எதுவுமே கிடைக்கல. இன்ஃபினிக்ஸில் Note 50X அது வந்து ஒரு சில லொக்கேஷனுக்கு அவைலபிளாக இருக்குது. Note 50S கம்ப்ளீட்டாக அவைலபிளாக இல்லை. ஸோ நிறைய டிவைசஸ் வந்து அவைலபிளாகவே இல்லை அப்படிங்கிறது தான் வருத்தமாக இருக்குது. அவைலபிளாக இருந்தாலும் ஒரு சில லொக்கேஷன்ஸ்க்கு தான் இருக்குது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் லொக்கேஷனில் வந்து Note 50X இருந்ததுன்னா சீரியஸாக ஒரு நல்ல டிவைஸ் தான் அது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இதில் நான் மிஸ் பண்ணதெல்லாம் மட்டும் சொல்கிறேன். என்ன, போவாக்கவு ஸ்டாக் இல்லை, காலி. லாவா போல்டு 2ங்க, அதுவும் நல்ல டிவைஸ் தான். ஸோ ஒரு சில டிவைஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 20 அந்த மாதிரி தான் வந்துடும். சில டிவைஸ் வந்து இப்போ நீங்கள் செக் பண்ணிங்கன்னா 21, 22க்குலாம் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இதில் நம்ம இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்க டிவைஸ் நிறைய வந்து அண்டர் 20Kல தான் இருக்கும், கரெக்டாக 20Kல தான் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து ரெட்மி A7 Pro, அதுவும் ஓகே, நம்ம யூஸ் பண்ணதில் அதாவது எக்ஸப்ஷனல் பிஹேவியர் காட்டுச்சு. பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக் ஃபோன்லாம் இல்லை, பட் சாக்குப்பை T8300 நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. அதுவும் முக்கியமாக மோடம் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் நல்லாவே இருந்தது. HMD Vibe 2, இதுவும் கொஞ்சம் டீசெண்டான கை தான். என்ன பண்ணுறது, HMD தான் அதை உருப்படியாக பண்ணணும். இங்கே தான் இந்த XR21 வச்சுட்டு உட்காந்துருக்கேன். அப்டேட் தர மாட்டேறாங்க ப்ரோ. இன்னும் Android 14ல் இருக்குது, Android 14ல் இருக்குது. இப்போ எல்லோரும் Android 17 வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. 14ல் இருக்குது. இன்னும் அடுத்து ப்ராமிஸ் பண்ண மாதிரி அப்டேட் தரல. 3 வருஷம் மேஜர் அப்டேட் கொடுத்துருக்கணும், பட் கொடுக்கல. இவங்களை நம்பி எங்கேயுமே இறங்க முடியாது போல். அப்புறம் ரெட்மி Note 14 SE அப்பப்போ ஸ்டாக் வருதுங்க. இந்த Note 14 SEக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் தெரியுமா, 3.5mm ஜாக் இருக்கக்கூடிய ஃபோன்ஸ், இல்லை அந்த HD பேனலாக இருக்கட்டும், இல்லாட்டி அரௌண்டு 15Kல இருக்கக்கூடிய ஒரு சில ஃபோன்ஸ்லாம் 3.5mm ஜாக் இருக்கும். பட் மெஜாரிட்டி ஆஃப் த ஃபோன்ஸ்லேருந்து இப்போலாம் 3.5mm ஜாக்கே இருக்கிறது கிடையாது. பட் 3.5mm ஜாக்கும் இருந்து ஓரளவுக்கு வந்து மீடியா சென்ட்ரிக்காக கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு டம்மி ட்ரிபிள் கேமரா செட்டப்பாது இந்த மாதிரி நிறையா அடிப்படையாக எடுத்து பார்க்கும்போது இவன் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குன்னா பாருங்களேன். ஆனால் என்ன, இந்த Note 14 SEல வந்து பாக்ஸில் சார்ஜர் வராது, மறந்துடாதீங்க. சார்ஜர் வராது. அதனால் நீங்கள் பாட்டுக்கு எப்பயுமே ரெட்மிலையும் எதுலேயும் அதை போக்கோ இந்த மாதிரிலாம் வாங்கினா சார்ஜர் தான் வந்துருமே அப்படின்னு நினச்சிட்டு போய் நீங்கள் இது வாங்கினீங்கன்னா இல்லை சார்ஜர் இருக்காது. ஓகே, ஸோ அதே மைண்டில் வச்சுக்கோங்க. இதை தவிர வேறு என்ன தடவை பண்ணோம், செகண்ட்ஸ் மார்க்கெட் பற்றி சும்மா செக் பண்ணுவோங்க. செகண்ட்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம SRKயும் வந்து நோண்டி பார்த்துட்டு என்ன இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் சொல்லலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு சில லிஸ்ட் கொடுத்தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னோன்னா iPhone 12 mini கன்சிடர் பண்ணலாம். பட் இதுக்கப்புறம் அடுத்த அப்டேட் வருமா சத்தியமாக தெரில. ஏன்னா iOS 27 வந்து எனக்கு தெரிஞ்சு iPhone 11, iPhone 12 இது எல்லாத்தையும் ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆக்கிடும். அதுவும் அந்த லிக்விட் கிளாஸ் மாதிரியான ஃபேக்ட்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியுது. நீங்கள் ஒப்பேக் ஆக்கிக்கலாம். அந்த கிராஃபிக் இன்டென்சிவ் ஸ்டப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணி மினிமலாக மாற்றிக்கலாம் ஒரு டைமில். எப்படின்னா சொல்லணுன்னா, iOS அதாவது ஐஃபோன்ஸை பொறுத்த வரைக்கும் iPhone 4 நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரெடியூஸ் அந்த அனிமேஷன்ஸ்லாம் நம்ம ரெடியூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ட்ரான்ஸ்பரன்சி ரெடியூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான ஆப்ஷன் எல்லாம் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் ஃபோன் லைட்டாக கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதுவும் iOS 6ல் இருக்கும் போதெல்லாம் எல்லா ஃபோனும் நல்லா தான் இருந்தது. iOS 7 அதுக்கு மேலே கொண்டு போய் காலை வைக்கும்போது கொஞ்சம் ஆழமாக பார்த்து ஆழம் தெரியாமல் காலை விட்ட மாதிரி தான் இருந்தது. அப்போ இதெல்லாம் வந்து செஞ்சு தான் ஒப்பேற்றி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அதே நிலமை தான். இப்போ iOS 27 வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தா ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாகவும் ஆக்கியிருக்கு. அதே சமயம் இந்த மாதிரியான கிராஃபிக் ஸ்டப்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும்போது
ஐஃபோன் 11 சீரிஸாக இருக்கட்டும் இல்லை 12 சீரிஸாக இருக்கட்டும் அதெல்லாம் ஓரளவுக்கு ஓகே நல்லா ஒர்க் பண்ணுது 27. அநேகமாக அதுதான் லாஸ்ட் அப்டேட்டாக இருக்குமா அப்படிங்கிறத நான் கெஸ் பண்ணுறேன். சப்போஸ் iOS 28 வரும்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி. 12 சீரிஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம் தைரியமாக. யாருக்குனாலும் இன்னும் 2 வருஷம் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இப்பயும் கூட ஒன்றும் இல்லைங்க, இந்த ஃபோனுக்கு வந்து iOS 27 தான் லாஸ்ட் அப்படின்னு சொன்னால் கூட இப்போ இருந்து 2 வருஷம் தாராளமாக யூஸ் பண்ணலாம் தான். ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் தான் என்ன பண்ணுவானுங்கன்னா iOS 28 இருந்தால் மட்டும் தான் வேலை செய்வோம் நடமுடிப்பானுங்க. அவனுக்கு தான் கொஞ்சம் கோளாறு. Pixel 7 வந்து எனக்கு இப்போதைக்கு ஸ்கிப் அப்படின்னு தான் தோணுது. இதுக்கப்புறம் வந்து ரிஸ்க் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அஃபிஷியலாக இந்தியன் பில்லோட நீங்கள் வந்து ஏதாவது வாங்க முடியும் அப்படின்னா யூஸ்டு ஃபோனாக இருந்தாலும் கூட அதை நீங்கள் அஃபிஷியல் பில்லோட சேர்த்து வாங்குறீங்க அப்படின்னும் போது ஓரளவுக்கு ஒரு சில பெனிஃபிட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த பேட்டரி பல்ஜ் ப்ரோக்ராமாக இருக்கட்டும் இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு சில மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டாக இருந்தால் சில சமயங்களில் ஃபிக்ஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் மற்றபடி இனிமேல் 7 எல்லாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுறதே பெட்டர்னு தான் தோணுது. கண்டிப்பாக பேட்டரி பல்ஜ் இஷ்யூ வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எதுக்கு போய் குதிக்கணும். அடுத்து என்னன்னா சில சமயங்களில் வந்து 7 மாதிரியான டிவைஸ்லையும் CPU ரீபாலிங் இஷ்யூ வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இது கேஷுவல் யூசர்ஸ்க்கு பிரச்சனை வரல. இப்போயும் நம்ம சர்க்கிளில் ஒரு சிலர்கிட்ட 7 இருக்குது, பிரச்சனை இல்லாமல் இருக்காங்க. அதே சமயம் நம்ம சர்க்கிளில் இருந்த இப்போ ஹரிலாம் இருக்கான், ஹரிக்கெலாம் வந்து பிரச்சனை வந்து வீணாக போச்சுன்னு வைங்களேன். ஸோ அப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்க என்ன மாதிரியான சினாரியோக்கு அந்த டிவைஸ் என்ன மாதிரியான சுச்சுவேஷனில் அந்த டிவைஸ் யூஸ் பண்ணுறாங்கிறது முக்கியமான பாயிண்ட். அப்படி பார்க்கும்போது ஹரி வந்து என்ன பண்ணுவானா மேப்லாம் போட்டு பைக்லலாம் மாட்டி மவுண்ட் பண்ணி சுற்றிக்கிட்டு இருப்பான். அப்போ எவ்வளோ ஹீட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு நல்லா யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த மாதிரியான பாசிபிலிட்டிக்குள்ள 7 கொண்டு போகும்போது சில சமயங்கள் வந்து அது CPU ரீபாலிங் இஷ்யூக்குள்ள கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பேட்டரி பல்ஜும் கண்டிப்பாக அதிகம். அடுத்து Nothing Phone 3a இது வந்து அற்புதமான ஃபோனு. நம்ம பிரைமரி மார்க்கெட்லேயே கூட அப்போ என்ன ஆகுதுன்னா Nothing Phone 3a ஸ்டாக் வரதை விட 3a Pro திடீர்னு 28,500 29,000 30,000 கீழெல்லாம் சில சமயங்களில் வருது. 826 GB. ஸோ அது 3a Proலாம் கண்டிப்பாக இப்பயும் கூட வாங்கலாம். செகண்ட்ஸில் நீங்கள் வாங்குறத பற்றி பிரச்சனை இல்லை. இது பிளாஸ்டிக் பில்டு, ஆனால் பேக் வந்து கிளாஸு கீழே போடாமல் அந்த யூசர் யூஸ் பண்ணியிருக்காங்கிறத நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி ஆகணும். இந்த சைட் பிளாஸ்டிக் என்ன ஆகணும், கீழே விழுந்துன்னா கிராக் ஆகும். ஓகே, அதையும் செக் பண்ணிக்கோங்க. இது Nothing Phone 3a சீரிஸை பொறுத்த வரைக்கும். அடுத்து Note 14 Pro நல்ல டிவைஸ் தான். Redmi Note 14 Pro கேமரா ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்கும்போது லைட் 800 இதெல்லாம் நல்ல சென்சார் எல்லாமே ஓகே. அதில் திடீர்னு சிலர் வந்து என்ன ரிப்போர்ட் பண்ணாங்கன்னு பார்த்தா என்னதான் அது 7th Gen 3 இருந்தாலும் ஸ்லைட் அந்த நெட்வொர்க் இஷ்யூ தெர்மல்ஸ் முன்னே ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அந்த அப்டேட்டில் கொஞ்சம் பரவாயில்லச்சுன்னுலாம் சொல்லியிருந்தாங்க. பட் நெட்வொர்க் இஷ்யூ ஒரு சிலர் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போயும் Redmi Note 14 Pro யாராவது யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். Note 14 Pro Plus அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். Note 14 Pro கொஞ்சம் சேஃபர் சைடில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். Note 14 Pro வந்து கொஞ்சம் சேஃபர் சைட். Note 14 Pro Plus அதுதான் வந்து ஸ்னாப்ட்ராகன்னு சொல்லி சந்தோஷப்படலாமான்னு பார்த்தா இந்த கண்ணை காட்டுங்க அப்படின்னு குயிங் குத்தி விட்டு போயிட்டாங்க. சரி, அடுத்து வந்து Galaxy A35 இந்த மாதிரியான ஃபோன் M35 இதெல்லாமே உங்களுக்கு கம்மியான பட்ஜெட்டில் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. M35லாம் வந்து நமக்கு மார்க்கெட்லேயே 15,000க்குலாம் கிடச்சிது. ஸோ அப்போ யூஸ்டு மார்க்கெட்டில் 10,000 11,000 கிடச்சதுன்னா இன்றைக்கி நிலைமைக்கு வந்து அதெல்லாம் நல்ல டிவைஸ் தான். பட் நீங்கள் எல்லாமே வெரிஃபை பண்ணி வாங்கணும். சாம்சங் டிவைஸ் வாங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு யார் சாம்சங் அக்கௌண்ட் போடுறாங்களோ எந்த ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு அது ரிஜிஸ்டர் ஆகிடும், ஞாபகம் இருக்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் அந்த யூசர் நம்மளோட ஃப்ரெண்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஃபியூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது அந்த டீட்டெயில் நமக்கு தேவைப்படும். ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து OnePlus 11R மாதிரியான ஃபோனில் இப்போதைக்கு எனக்கு ஸ்கிப் பண்ண தான் தோணுது. நல்ல ஃபோன், அற்புதமான ஃபோன் 11Rலாம். இருந்தாலும் எதுக்கு 11Rல கோடு விழுதுன்னு நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா 11Rலாம் போய் லேண்ட் ஆகணுமா என்ன? ஸோ இந்த கோடு விழுது பக்கவாதம் வந்தது இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அதெல்லாம் ஸ்கிப் பண்ணுறதே நல்லது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இந்த இடத்துல ஒரு பையனை பாருங்களேன், இவனை கண்டிப்பாக நான் ஒரு ரீவிசிட் கொடுப்பேன். சரியா, இந்த ஃபோனுக்கு வந்து நான் ரீவிசிட் கொடுப்பேன், 100% ரீவிசிட் கொடுப்பேன். ஏன்னா இது எனக்கு அந்தளவுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை பற்றி நான் அடிக்கடி பேசியிருக்கேன். உங்களுக்கு இந்நேரம் நீங்கள் ஒரு சிலர் கெஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஷாமியில் உள்ள ஒரு ஃபோன் தான் 13 Pro. சரி, என்கிட்ட இருக்கிறது நல்லா இருக்குது, ஆனால் எல்லாருக்கிட்டே இருக்கிறது நல்லா இருக்குமா? நிறைய பேருக்கு கோடு மானாவரியாக விழுந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமும் நான் வந்து எப்படி இந்த ஃபோனை சஜஸ்ட் பண்ண முடியும்? அப்போது ஒருத்தர் வந்து 2.5 வருஷமாக யூஸ் பண்ணியிருக்காரு, அவருக்கு கோடு விழலை, உங்ககிட்ட வருது, நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, டிவைஸ் கொஞ்சம் சூடாகுது, ஏதோ ஒரு பிரச்சனை, இல்லாட்டி கீழே போட்டிருக்கலாம், ஏதோ ஒரு ரீசன்னால இப்போ லைன் விழுந்ததுன்னு வைங்களேன், அது டிஸ்பிளே காஸ்ட் எவ்வளோ தெரியுமா? இப்போ போய் கேட்டால் 25,000 சொல்கிறாங்க மினிமம். சொல்ல முடியாது, 25,000 + GST சொன்னாங்கன்னா அவ்வளோதான், மண்டை பிச்சுக்கும் அப்படியே பிச்சுக்குன்னு. ஸோ அதனால் இந்த மாதிரியான டிவைஸ் எல்லாம் பார்த்து அப்படியே ரசித்து சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். இனிமேல் அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தால் இல்லை ப்ரோ எனக்கு தெரியும் ப்ரோ அந்த ரிஸ்க் என்னென்னு எனக்கு தெரியும், நான் ஆல்ரெடி ஸ்பேர் டிஸ்பிளேலாம் வாங்கி வச்சிட்டேன், ஸ்பேர் பேட்டரிலாம் வாங்கி வச்சிட்டேன், இந்த மாதிரி ஒரு சில ஃபோன்ஸ்க்கு நான் வந்து இஷ்யூஸ் சொல்கிறேன்ல, அந்த இஷ்யூக்கெல்லாம் ஃபிக்ஸ் நான் ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்கேன், அதனால் தைரியமாக தான் நான் குதிப்பேன் அப்படின்னா ஓகே. ஸோ ஞாபகம் இருக்கட்டும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா A36 அதுவும் கிடைக்குது, OnePlus Nord 4 அதுவும் கிடைக்குது, CE4 இதுவும் கிடைக்குது. இது எல்லாமே செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அண்டர் 20K இந்த மாதிரியான ஃபோன்ஸ் எல்லாம் பார்க்கலாங்க. Xiaomi 13 Pro அண்டர் 20K சொல்லுங்கள், அண்டர் 20K கிடைக்கலாம். அது கோடு விழுந்துருந்ததுன்னா, கோடு விழாத ஃபோன் வந்து அண்டர் 20K கிடைக்குதானா எனக்கு தெரியல, கிடச்சதுன்னா லக்கு தான். ஆனால் இன்னொரு மேட்டர் இருக்குது, சில சமயங்களில் சில ஃபோன்ஸ் எல்லாம் ஆச்சரியமாக இருக்கும், இந்த ஃபோன் எப்படி அண்டர் 20K வந்தது அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். பார்த்தா டூப்ளிகேட் டிஸ்பிளே. iPhone 15 Pro Max ஃபார் 35K. என்னது iPhone 15 Pro Max 35K என்னடான்னு பார்த்தா கம்ப்ளீட்டாக அந்த பைக் வாங்கி மாடிஃபை பண்ணுறது அந்த மாதிரி ஃபுல் ஃபோனே மாடிஃபை பண்ணிட்டாங்க ப்ரோ.
டிஸ்பிளே டூப்ளிகேட்டு ஃபஸ்ட் காப்பி, கீழே பார்த்தா பெசல்லாம் இருக்குது. டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, ஃபேஸ் ஐடி வேலை செய்யாது, ட்ரூ டோன் வேலை செய்யாது, அது ஐஃபோனாகவே இருக்காது, உள்ளே இருக்க போர்டு மட்டும் தான் ஐஃபோன், ரன் ஆகிறது iOS, மற்ற எல்லாமே டூப்ளிகேட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. இன்னொரு பக்கம் என்னடானா யூஸ்ட் ஐஃபோனில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி 100% இருக்கிற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அது 100%ல இருக்கிறதாவே நம்ம பார்த்துட்டு இருப்போம். நம்மளும் வாங்குவோம், யூஸ் பண்ணுவோம். 3 மாதம் ஆச்சு அப்பயும் 100%லேயே இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். 1 வருஷம் ஆச்சு 100%லேயே இருக்குது, 2 வருஷம் ஆச்சு 100%லேயே இருக்குது. ஆனால் ரியல் டைமில் பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 70 65க்கு போயிருக்கும். 100ன்னு காட்டான பேட்டரி நிற்காத. அதேமாதிரி 70 79 கீழே போகும்போதே ஆட்டோமேட்டிக்காக ஃபோன் வந்து கொஞ்சம் பெக்யூலராக தான் பிஹேவ் பண்ணும். வேகமாக ட்ரெயின் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் வரும், பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ வரதெல்லாம் நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே தெரிஞ்சு நம்ம எதுக்கு போய் அதான் அந்த குட்டையில் எதுக்கு குதிக்கணும். ஸோ அதனால் இது எல்லாமே மைண்டில் வச்சுக்கோங்க. திரும்பியும் அடுத்த வாரம் இன்னொரு பெரிய லிஸ்ட் எடுத்துகிட்டு வரேன். கண்டிப்பாக 20,000லேருந்து 40,000 என்னென்ன மாதிரியான ஃபோன்ஸ் வாங்க முடியும் அப்படிங்கிறது, ப்ளஸ் செகண்ட்ஸ் மார்க்கெட்லேயும் 20,000லேருந்து 40,000 என்னென்ன மாதிரியான ஃபோன்ஸ் இப்போதைக்கு பரவலாக கிடைக்குது, அதில் எதெல்லாம் கன்சிடர் பண்ணலாம் கன்சிடர் பண்ணக்கூடாது, இந்த லிஸ்ட் எடுத்துகிட்டு வரேன். சொல்லப்போனால் இன்னும் டீப்பாக டைவ் பண்ணலான்னு பார்க்குறேன். கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ராவாக இருந்தாலும் டைம் ஸ்டாம்ப் கரெக்டாக போட்டோன்னா உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படின்னா இப்போ ஒரு ஃபோன் வந்திருக்கு, அந்த ஃபோன் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஹெச்எம்டி, இப்போ நோக்கியா XR21 சொன்னல, இது ரிலீஸ் ஆகும்போது என்ன சாஃப்ட்வேர்லாம் வந்துச்சு, இப்போ என்ன ஆண்ட்ராய்டு வெர்ஷனில் இது வந்துச்சு, அவங்களோட அப்டேட் பாலிசி என்ன, 3 இயர்ஸ் அப்டேட்னா இப்போ எத்தனை வருஷம் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஃபோன் வாங்கினா எனக்கு, நான் இப்போ அதை வாங்க போகிறேன், யூஸ்டு மார்க்கெட்டில் வாங்குறேன் இல்லாட்டி பிரைமரி மார்க்கெட்டில் வாங்குறேன் அப்படின்னும் போது எனக்கு இன்னும் எத்தனை அப்டேட் கிடைக்கலாம், அப்போ இதுக்கப்புறம் இதுக்கு எவ்வளோ சப்போர்ட் இருக்கலாம். ஸோ அந்த ப்ராபபிலிட்டி பற்றியும் நம்ம வந்து கண்டிப்பாக கவர் பண்ணலாம். சரியா? ஸோ அப்போ மொத்தம் நம்ம லிஸ்ட் எடுக்கிறோம். லிஸ்ட்டில் டாப் 10 நம்ம சொல்கிறோம். டாப் 10 மெயினாக அந்த டாப் 10க்கு நம்ம இந்த மாதிரியான ஸ்பெக்கையும் சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் வந்து தெளிவு பிறக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. இப்போ ட்ரிபிள் கேமரா செட்டப் CMF அப்படின்னு சொல்லியிருப்பேன். 50-58 அப்படின்றத நான் ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்க மாட்டேன். அந்த 50 MP சென்சர் என்ன சைஸ் அப்படிங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்க மாட்டேன். பட் இந்த அளவுக்கு டீட்டெயில்டாக உங்களுக்கு வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியா? அதுக்கேற்ற மாதிரி அப்போ வீடியோட லென்த் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறதையும் மறந்துடாதீங்க. ஓகே ரைட்டுங்க. சரி, நியூஸ் வீடியோவாக இருந்தாலும் இந்த மாதிரி இப்போ டீல் டைம்னால இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை பார்க்க வேண்டியதாக இருக்குங்க. ஓகே ரைட்டு. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. பார்க்கலாம். பை.